सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम्. पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. ॐ ईशावास्यमिदगुं सर्वम् यत्किञ्च जगत्यां जगत् तेन त्यक्तेन भुञ्जीताः मा गृधः कस्य स्विद्धनम्. ஈஷா ரொம்ப ஃபேமஸ் இல்லை அது, புரியுறதா? அந்த வேலை இருக்கும், கரெக்டா? ஈஷா. ஸோ ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். ஈஷனாய் இல்லையா, ஈஷனாய் இதை நிரப்பு அப்படின்னு அர்த்தம், வாஸ்யம் அப்படின்னு. அப்போது ஈஷா ஈஷா அப்படிங்கிற சப்தம் என்ன அர்த்தம்? நிர்குண ஈஸ்வரனை குறிக்கிறது. இத்தனை நேரம் கிளாஸ் கேட்டதோடைய கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் எதை நம்ம பூர்ணம் பூர்ணஸ்வரூபம்னு எதை சொன்னோமோ அதை குறிக்கிறது ஈஷா. கரெக்டாக இருக்கா? கிளியராக இருக்கா? டவுட் வரலையே இல்லையே? ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம். ஓகே, வாஸ்யம் இல்லையா? வாஸ்யம் அப்படின்னா வசனம். வசனம் அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? கவர் பண்ணு, நிரப்பு. ஓகே, அதை வச்சு அதை கவர் பண்ணு, புரியுறதா? ஒரு வெள்ளை சார்ட் எடுத்து அதை ரெட்டாக இப்படி பண்ணால் என்ன ஆகும் இல்லையா? வெள்ளை சார்ட் என்ன ஆகிடும்? ஃபுல்லாக ரெட் ஆகிடும். ரெட்டால் பெயிண்ட் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி பெயிண்டிங்னா இப்போ என்னத்தை எடுத்து பெயிண்ட் பண்ணுறது, பகவான் எங்கே பெயிண்ட் பண்ணுறது? அப்படி இல்லை. என்ன அர்த்தங்கிறது நம்ம பார்க்கலாம். therefore ஈசனினால், ஓகே, இதை எல்லாவற்றையும், இதெல்லாம், இதம் சர்வம் ஈஷா வாஸ்யம் இதம். இதம் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல இதம் என்னது இல்லையா? இது எல்லாம். சர்வம் இருக்கு இல்லையா? இதுங்கிறது, இதம்ங்கிறது இதுதான். ஆனால் என்ன வருது? சர்வங்கிற வார்த்தை அங்கே நமக்கு வருது. இது எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, எவ்ரி திங்னு வருது இல்லையா? இந்த எவ்ரி திங், ஓகே, இதம் சர்வம், இது என்ன அப்படி கேட்கும்போது இது எல்லாம் ஈஷா. கரெக்டா? இது எல்லாம் ஈஷா. அப்போ இது எல்லாம்ங்கிறது என்னது? இது எல்லாம்ங்கிறதுனா என்டையர் உலகம். என்டையர் உலகம்ங்கிற வார்த்தை வந்த உடனே என்ன ஆகிடும் தெரியுமோ? நம்ம என்ன பண்ண தெரியுமோ? உலகம் அப்படி நம்ம இது எல்லாம் அப்படி சொல்லுவோம். எப்படி கை போகும்? இது எல்லாம். அப்படின்னா என்ன ஆகிடும்? இங்கே ஃபஸ்ட்டு இந்த ஒரு உடம்பு ஒன்று இருக்குது, அப்புறம் மனசு ஒன்று இருக்குது. இதெல்லாம் அங்கே நேச்சுரலாக கட் ஆகிடும். இது எல்லாம் சொல்லும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இத்தனை நாள் நம்ம பழகிய நார்மல் டிரான்சாக்ஷனில் இது எல்லாம் அப்படின்னா நீங்கள் இன்க்ளூட் ஆகிறீங்களா? மேக்ஸிமம் ஆக மாட்டோம்.
புரியுறதா? அதனால் இதம் சர்வம். முன்னாடி இதம் என்ன சொன்னோம் இல்லையா? இதம் அதோட அந்த அர்த்தத்தோடு பார்த்தேன்னா இல்லையா, இதம் எப்படி வேணாம் நீங்கள் எப்படி பண்ணுறத, இப்படி இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறத விட, இந்த மாதிரி பாவனை காட்டுறத விட என்ன பண்ணணும், இதம் அப்படி பண்ணிக்கோங்க. டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் இல்லையா? இதம் சர்வம் ஈஷா. என்ன பண்ணணும்? வாஸ்யம் பண்ணணும். சரியா? நீங்கள் என்ன நீங்கள் அதே மந்திரத்தை அப்படியே வேர்டு மாற்றி சொல்லிட்டு அப்படியே முடிச்சிருவேலா? ஈஷான்னு ஒரு 10 வாட்டி சொல்லிட்டேன், வாஸ்யம் வசனம்னு அப்படியே சொல்லிட்டேன், என்னன்னு சொல்லும். கரெக்டா? அப்போது ஈஷா அப்படின்னா நிர்குண பிரம்மன்னு சொல்லிட்டேன். வாஸ்யம் அப்படின்னு சொன்னால் ஓகே, இத்தனை நேரம் நம்ம பூர்ணமதம் பூர்ணமிதம் இது எல்லாம் பூர்ணம்னு நாம் புரிஞ்சுண்டு இருக்கிறது எல்லாமே, இது எல்லாமே பூர்ணம். பூர்ணம்ங்கிறது எப்படி இருக்கும்? திரும்பி அதையே கேட்குறேன், ஆரம்பத்துக்கே வராதிங்க. நீங்கள் எதுக்கு நான் இதை திருப்பி நான் பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு வேர்டு நம்ம கேட்கும்போது, ஒரு வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ணும்போது அதுக்கான பொருள் என்னன்னு தேடும். ஒரு வார்த்தையை நம்ம கேட்கும்போது அந்த வார்த்தையை அர்த்தம் பண்ணிக்கும்போது அதோட ஆப்ஜெக்ட் என்னன்னு நம்ம எல்லா நேரத்துலையும் எல்லா காலத்தையும் தேடிகிட்டே இருக்கோம், எல்லா ஜென்மாலையும் தேடிகிட்டே இருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் கிடைக்கலன்னா அது என்னன்னே தெரியலன்னு கன்க்ளூட் பண்ணிவிடுவோம். கரெக்டா? கஜபூஜா இருக்கா? கஜபூஜா, இந்த கஜபூஜாங்கிற வார்த்தை என்ன பண்ணிட்டு உங்க மைண்ட் இப்போ? கஜபூஜானா என்னன்னு யோசிக்கும் போது கஜபூஜா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை போய் அங்கே போய் பின்னாய்க்கும். இந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு மனசில் வராத மட்டும் ஓகே, கஜபூஜாவாகவே இருக்கும். இப்போ பூர்ணங்கிறது எப்படி இருக்கு? கஜபூஜாவாக இருக்கு. பூர்ணம் என்ன எடுத்துப்போ? கஜபூஜாவாக இருக்கு. என்ன பூர்ணம்? ரொம்ப யோசிச்சோன்னா குழக்கட்டை தெரியும், பிள்ளையாரன் குழக்கட்டையும் அப்பாடா ஒரு குழக்கட்டையாவது வந்ததே இப்போ. புரியுறதா? அப்போது உங்களுடைய மனசுக்கு ஒரு சிந்தியமாக, மனசுக்கு ஒரு எண்ணத்தில் வரக்கூடிய ஒரு பொருளாகவோ இல்லை வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவோ இந்த ஈஷா நிர்குண ஈஸ்வரா இருக்க இயலாது. நிர்குண ஈஸ்வரான்னு சொன்னால் ஓகே, ஏன் நிர்குண ஈஸ்வரான்னு சொல்கிறோம்? ஏன்னா நமக்கு சாதாரணமாக நமக்கு அறிமுகப்படுத்தி பக்தி மார்க்கத்தில் நம்மளை இயங்க செய்திருக்கக்கூடியது சகுண ஈஸ்வரா. கல்யாண குணங்கள், வடிவம், விஸ்வமாக, சர்வரூபமாக, ஏக ரூபமாக, என்னது நமக்கு தெரிஞ்சிருக்கிறது சகுணம். சகுணம்னு சொன்னால் நமக்கு குணத்தை ஒரு விஷயமாக, நீங்கள் சாந்தோக்கியத்தில் படிக்கிறீங்களா, அந்த குணம், இந்த குணம், இந்த விசிஷ்டம், அந்த விசிஷ்டம் எல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே என்னது? நம்மளால் அதை விஷுவலைஸ் பண்ணி கன்சீவ் பண்ண முடியும், மனசில் கொண்டு வந்து அதை சிந்திக்க முடியும். பூர்ணா அல்லது நிர்குண ஈஸ்வராவா, நிர்குணத்தை எப்படி சிந்திப்பேல்? ஆஹா, நிர்குணத்தை சிந்திக்க முடியாது. எப்படி புரிஞ்சுக்கிறது? இத்தனை நேரம் 3 கிளாஸ் 4 கிளாஸ் புரிஞ்சுதா இல்லையா? புரியலையா? அவ்வளோதான். என்ன எதை வச்சு எதனை காட்டி விளக்குறத? இத்தனை நேரம் என்ன நம்ம புரிஞ்சுட்டோமோ இல்லையா, அது நிர்குண ஈஸ்வரா. கரெக்டா? இந்த கிளாஸை தனியாக போட்டு கேட்டால் இத்தனை நேரங்கிறது என்ன, இத்தனை நேரம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும். காத்தாலேருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டா? தேசகால வஸ்து அபரிச்சின்ன அப்பிரமேய பூர்ண ஈஸ்வரா நிர்குண ஈஸ்வரா. தேர்ஃபோர் இங்கே வாஸ்யம் அப்படின்னா இதம் சர்வம்னு சொல்லும்போது என்ன ஆயிடுது இல்லையா, மொத்தத்தையும் குறிக்கிறது, பாடி மைண்டு வேர்ல்டை குறிக்கிறது. இது எல்லாவற்றையும் என்ன பண்ணணும் இல்லையா, ஈசனால், ஈசனாக, ஈசனை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாத்தையும் ஈசன் என்று நிரப்பு, புரிஞ்சுக்கோன்னு அர்த்தம். ஈசனால் நிரப்புனாக்க ஈஸ்வரன் ஒன்று எடுத்துன்னு இதை நிரப்பதில்லை, இது எல்லாமே இப்படிப்பட்ட ஈசன் என்று புரிந்து கொள்வது ஈஷாவாஸ்யம். அப்போ இது எல்லாம்னு சொல்லும்போது ஜகத்தை குறிக்கிறது. கரெக்டா? இது எல்லாத்தையும் ஜகத்தை குறிக்கிறது. ஜகத் அப்படின்னு குறிக்கும் போது என்ன ஆயிடுறதாங்க, ஜகத்துன்னு சொன்னால் ஜீவா சொல்லணும்,
ஜீவான்னு சொல்லும்போது, ஜெகத் ஜீவான்னு சொல்லும்போது ஈஸ்வரனை சொல்லி ஆகணும். கரெக்டா? துவைத்தம் என்னது? துவைத பாவனா. கரெக்டா? இதம் சர்வம்ங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்து விசாரம் பண்ணினோம்னா அது ஜகத்தை குறிக்கிறது. ஜகத்துன்னு சொல்லிட்டா துவைத்தத்தை குறிக்கிறது. ஃபாலோ பண்ண முடியுது உங்களால? துவைத்தம்னா என்னது? மோர் தென் ஒன். கரெக்டா? இது இருந்தால் அது இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு. அந்த துவைத்த பாவனையை குறிக்கிறது. இதம் சர்வம் மட்டும் சொல்லுன்னா அந்த துவைத்தம் சத்தியமாக இருக்கிறது. அது ஒரு சப்ஸ்டன்ஸ், தனி சப்ஸ்டன்ஸ், தனி திங் அப்படின்னு நாம ஜகத்திற்கு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். கரெக்டா? கரெக்டா? டவுட் இல்லையே? ஓகே. அப்போ இதம் சர்வம்ங்கிறது ஜகத்து இல்லையா? இந்த சர்வமும் நமக்கு இந்த ஜகத்தாக இருக்கிறது. தேர்ஃபோர் அதனால துவைத்தம். கிளியரா இருக்கா? அந்த துவைத்தத்தை என்ன பண்ணணும்? ஈசன் என்று புரிந்து அதை நிரப்பு. அப்ப துவைத்தம் சொல்லும் போதே என்ன ஆயிடுது நமக்கு? ஆனா உண்மை என்னது? பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமேவ அவசிஷ்யத்தை சொல்லிட்டோமா? இருக்கிறது ஒன்றுதான், பூர்ணந்தான். உபனிஷத் சாந்தம் சிவம் அத்வைத்தம் ச ஆத்மா ச விக்ஞேயா. கரெக்டோ? அத்வைத்தம்னு சொல்றது இருக்கிறது ஒன்றுதான், எதுவும் எப்பொழுதும் எதனாலையும் இங்கிருந்தும் எதுவும் வரவில்லை அப்படின்னு சொல்றது. அதே விஷயத்தை பூர்ணமத மந்திரமும் நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஆனா இப்ப நம்ம ஜகத்தே துவைத்தம்னு சொல்லிட்டோம்னா என்ன சொல்றோம்? அப்போ ஏதோ நிறைய இருக்கு, ஜகத்துன்னு ஒன்று இருக்குன்னு சொல்றோம். அப்ப எது கரெக்டு? ஜகத்து அப்படின்னு நிறைய இருக்கிறது கரெக்டா? இருக்கிறது ஒண்ணுதாங்கிறது கரெக்டா? அப்ப ஏன் ஜகத்துன்னு ஒன்று சொல்லணும்? இருக்கிறது ஒண்ணுதாங்கிறது புரிஞ்சுக்கிறதுனால, இவ்வளோ இருக்கிறதுன்னு நாம ஆரம்பத்தில் நினைச்சுக்கிறதுனால, ஓகே, அத்தியாரோப காலே அஜ்ஞான காலே, அஜ்ஞான நேரத்தில் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் உண்மையா இருக்குன்னு சொல்லும்போது இதெல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம், சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அத்தியாரோபம் ஆகிறது. வாஸ்யம் இது எல்லாம் ஈஷா வாஸ்யம், இதெல்லாம் ஈசன்தான்னு சொல்லும்போது இப்போ நமக்கு முன்னாடி அனுபவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜகத்து 7-14 லோகமானது, இந்த உடம்பு மனசு, எல்லா உடம்பு மனசு உட்பட இது எல்லாமே மித்யா நாமரூபம். அண்ட் இது எல்லாத்துக்கும் சாரமாக சப்ஸ்டன்ஸாக இருக்கக்கூடியது என்னது? என்னது? நிர்குண ஈஷா பூர்ணஹா. அப்ப என்ன ஆயிடுறது? இந்த ஜகத்து ஒன்று வேறாக இருக்கிறது, பலதாக இருக்கிறது, தனித்து இருக்கிறதுங்கிறது என்ன பண்ணிடுறோம்? நீக்கிடுறோம், அபவாதம் பண்ணிடுறோம், பாதித்தம் பண்ணிடுறோம். தேர்ஃபோர் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் சொன்னா ஜகத் அத்தியாரோப, அப்புறம் ஜகத் அபவாதா. சம்ஜே? மண்டையாட்டுங்க பார்க்கலாம். புரிஞ்சுதான்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? புரிஞ்சு மண்டையாட்டு, புரியல என்ன கேளு. இங்க பாருங்க, அத்தியாரோபம் அப்பாதம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியுமோனோ பானை எடுத்துருவேன், அப்புறம் கோச்சி பேல் நீங்க. இது என்னதுன்னு கேட்டா நீங்க ஒரு ஐடியா சொல்லிடுறேன் நான். இது என்னதுன்னு கேட்டா என்னன்னு சொல்வேல்? நீங்க டைரக்டா இது என்னன்னு கேட்டா நான் அப்படின்னு சொல்லிட்டேன்னா என்னால் எதுவுமே பேச முடியாது. பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே இல்லையா? அப்போ இது இந்த உதாரணத்தை மட்டும் எடுத்துட்டோம்னா இது ஆக்சுவலாக களிமண்ணுன்னு நீங்கள் பார்க்கணும். கரெக்டா? அதுதான் இதோட இந்த பதார்த்தம் அப்படின்னு ஒன்று, இந்த திங்க எடுத்துட்டோம்னா இது களிமண். ஆனால் இதை நம்ம பானை அப்படின்னு வச்சுண்டு என்ன இது பானைன்னு சொல்லி, ஆமாம் இது பானை. பானைனா என்ன? பானையோடைய காரணம் என்ன? களிமண். அப்போ பானை களிமண் ரெண்டு இருக்கிறதா? ரெண்டு இல்லை. கரெக்டா? அப்போ பானைங்கிறது ஒன்று தனியாக கிடையாது. இப்போ பானைங்கிறது கல்யாடும் போது இந்த பானைக்கு காரணமாக இந்த களிமண் காரணம்னு மட்டும் எதுக்கு சொல்லணும்? புரியுறதா? அப்போ நம்ம காரண காரியம் சொல்லும்போது இதுலேருந்து இது வந்தது, இது இருக்கிறது, இதுக்கு காரணம் என்ன? அப்போ இது என்னது? காரியம்னு ஒன்று தனியாக இருக்க முடியாது. இருக்கிறது காரணம்னு சொல்லும்போது காரணம் ஃபஸ்ட்டு காரியம், காரணம்ங்கிறது அத்தியாரோபம் ஏற்றி வச்சு
காரணமும் இல்லை, காரியமும் இல்லை, காரணத்துவமும் இல்லைங்கிறத விஷயத்தை நாம் அப்பவாதம் பண்ணுறோம். இதுதான் ரொம்ப ஸ்டாண்டர்டு பேசிக்கு மெத்தடாலஜி, சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தடாலஜி. அதனால் இதம் சர்வம் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது, ஜகத்துன்னு ஒன்று இருக்கிறதுங்கிறது அக்கௌண்ட் பண்ணுறது, அத்தியாரோபம் பண்ணுறது. வாஸ்யம் ஈஷா ஏவ அப்படின்னு சொல்லும்போது அந்த இருக்கக்கூடிய ஜகத்து உண்மையிலேயே என்னது, நிர்குண ஈஸ்வரா தான், அதற்கு வேறாக ஒன்று கிடையாதுன்னு சொல்லும்போது ஜகத்து நாம ரூபத்தை அபவாதம் பண்ணுறது. கரெக்டாக இருக்கா? டெக்னிக்கலாக நான் அதை சொல்லக்கூடாது இல்லையா? அப்போ அஜ்ஞானத்தில் இருக்கும்போது அத்தியாரோபம் பண்ணி, ஓகே, அந்த அஜ்ஞானத்தை நீக்கும் வரியாக அத்தியாரோபம், அதுக்கப்புறம் என்னது, அபவாதம் பண்ணுறதுனால அஜ்ஞானம் நீங்கிறது. இதுதான் ஐடியா. தேர்ஃபோர் இப்போ என்ன பண்ணிடுறோம், ஈஷா வாஸ்யம் அப்படின்னு சொல்லும்போது நாமரூப ஜகத்தோட உண்மையான விஷயம் என்னது, வெறும்ன நாமரூபம். ஜகத்திற்கு தனியாக சப்ஸ்டன்ஸு கிடையாது, ஜகத் அப்படிங்கிறது நாமரூபமே. கரெக்டா? அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுண்டு, அப்போ ஜகத்துடைய சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா நிர்குண ஈஸ்வரான்னு சொல்கிறது என்னாகிறது, நாமரூபம் பாதிதமாகிறது. நாமரூபத்தை நீக்கி தோற்றமாக தோன்றி இருக்கிற நாமரூபத்தை அதோடைய சப்ஸ்டன்ஸ் ஆகிய ஈசனால் நிரப்பு. ஈஷா வாஸ்யம்ங்கிறதுக்கு அந்த நிரப்புன்னு இந்த அர்த்தம் வரும். பாதிதமாகிறது, நாமரூபத்தை நீக்கி அதோட சப்ஸ்டன்ஸ் இதுதாங்கிறது நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் வாஸ்யம். பாதிதமாச்சு ப்ளஸ் இதுதான் இருக்குங்கிறது தர்சனமாச்சு. கரெக்டா? அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஓகே, கொஞ்சம் ஒரு பிளேனில் இறங்கி வந்தோன்னு சொன்னால், ஓகே, ஜகத்தை நீக்கி ஈசன் என்று புரிந்து கொள்கிறோம். நீக்கிறது தான் இத்தனை நேரம் சொன்னது. இதனால் என்ன பிரயோஜனம்? இதனால் என்ன பிரயோஜனம்னு சொன்னால், ஓகே, இந்த நீக்கிறதுக்கு முன்பு எப்படி நீக்கணும், இந்த ஜகத்துக்கு எது காரணம்னு கேட்டோம். கரெக்டா? பானையை பார்த்தேன், ஜகத்துக்கு எது காரணம், ஜகத்துக்கு காரணம் நாம இருப்ப சொல்லக்கூடாதுப்பா, ஜகத்திற்கு காரணம் ஈஸ்வரா. கரெக்டா? எங்கேருந்து இதெல்லாம் வந்தது, படைத்தவன் யாரு எல்லாம் சொல்லும்போது சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் போது ஜகத்து காரணம் ஈஸ்வரான்னு சொல்லுவோம். அந்த ஈஸ்வரா எப்படிப்பட்டவன்? ஆக்சுவலா ஈஸ்வர ஸ்வரூபம் என்னது? கரெக்டா? therefore ஈஸ்வரஸ்ய ஸ்வரூபம், ஓகே, பூர்ணம். அந்த ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? ஏகமாக, சாரமாக, நித்தியமாக, சத்தியமாக. எங்க படித்தோம்? அது முண்டக உபநிஷத்தில் படித்தோம். ஃபஸ்ட்டு நம்பர் 1, இப்போ நம்பர் 9 இருக்கோம். கரெக்டா? அப்போது எதை காரணம்னு சொல்கிறோமோ அதோடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கிறது இல்லையா? காரணம்ங்கிறது எப்படி இருக்கிறது? ஏக சார நித்திய சத்தியமாக இருக்கிறது. சரி, எதை ஜகத்து காரியம்னு சொல்கிறோமோ அது எப்படி இருக்கிறது? அநேக அசார அனித்ய நித்தியவா இருக்கிறது. புரியுறதா? அதனால காரணத்தினால நிரப்புறது, காரணம் ஏகசார நித்திய சத்தியம் அப்படின்னு புரிஞ்சுட்டோன்னு சொன்னா, ஓகே, உங்களுக்கு நித்தியம் வேணுமா அனித்தியம் வேணுமா அப்படி கேட்டால் என்ன சொல்லுவேன்? நித்தியத்தில் கொஞ்சம் அனித்தியத்தில் கொஞ்சம்னு சொல்லக்கூடாது இல்லையா? நித்தியம் வேணுமா அனித்தியம் வேணுமா என்ன சொல்லுவேன்? எது நல்லது, எது பெட்டர்? நித்தியம்தான் வேணும் இல்லையா? அப்போது நித்தியம்னு சொல்லிட்டா, ஓகே, என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய நிம்மதி, என்னுடைய சந்தோஷம் அதெல்லாம் என்ன ஆகிடும்? அது எல்லாமும் நித்தியமாயிடும். கரெக்டா? அப்போ நமக்கு நித்தியமான நிம்மதியா அநித்தியமான நிம்மதியா? இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஏதோ ஒரு நிம்மதியை கொடுங்க ஜி இல்லையா? நமக்கு நேச்சுரலாக நித்தியமான நிம்மதி சந்தோஷம் தான் தேடுறோம். அதனால் எது நித்தியமோ அதுதான் இருக்கிறது அது ஒன்று தான். நானும்னு சொல்ல வேண்டியிருக்கு பாரு இல்லையா? நானும் அதுதான் ஒன்று தான் இருக்குன்னா எங்கே நானும் இல்லையா? நானும் அதுதான் அப்படின்னு சொல்கிறதுனால, ஓகே, என்னெல்லாம் நமக்கு
இந்த உலகத்தை சார்ந்திருந்து இந்த உலகத்தை வைத்து நாம் எப்படியெல்லாம் எதிலெல்லாம் நாம் உட்பட்டு இருக்கின்றோமோ அந்த பரிச்சின்னத்துவம், ஓகே, அந்த பரிச்சின்னத்துவம் என்ன ஆகிடும், அது நீங்கும். அது பரிச்சின்னத்துவம் நீங்கிருச்சுன்னா உங்களுக்கு நிறைவை தேடணுங்கிறது நீங்கி நீங்களே நிறைவுன்னு புரியும். இப்போ நான் காரணம்னு சொன்னேன், நிர்குண ஈஷான்னு சொன்னேன், ஏகசார நித்தியம்னு சொன்னேன், பூர்ணம்னு சொன்னேன், அப்புறம் நீங்கன்னு வேற சொல்லிட்டேன். எப்படி புரிஞ்சுக்கணும் இதை? எப்படி புரிஞ்சுக்கணும்? இங்க நான் நீங்கன்னு சொன்னதோடைய லட்சியார்த்தம் பூர்ணம் பிரம்ம ஏக சார நித்தியம்னு புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பை வச்சு பார்க்கக்கூடாது. ஏக்கமாவா இருக்கு, ஏங்கி போயிருக்கேன், அது வேற விஷயம். ஏக்கமாவா இருக்குது உடம்புன்னு பார்த்தேன்னா அநேகம், மனசுன்னு பார்த்தேன்னா அநேகம். உடம்புன்னு பார்த்தா அனித்தியம், மனசுன்னு பார்த்தா அனித்தியம். காரியத்தில் போயிடுவோம். நம்ம என்ன பண்றோம், காரிய திருஷ்டியை நீக்கி, கரெக்டா, காரண திருஷ்டி, திருஷ்டி என்னது, அறிவு, காரண திருஷ்டியை நாம கொண்டு வந்து இருக்கிறது ஏகசார நித்திய. ஒன்று விவர்த்த காரணம் சொல்லு, இல்லை அகாரணம் ஈசன்னு சொல்லு. சொல்லுனாக்க என்ன? கண்டிப்பா நான் சொல்றேன் ஜி. நீங்க சொன்ன நான் கேட்க மாட்டேனா? நான் சொன்ன நான் கேட்கிறேன். அப்படி கேட்டு சொல்றது இல்லை, நீங்க விசாரம் பண்ணி இதை பிரமாணமாக வைத்து நீங்கள் இதை பாருங்கள். நீங்கள் உங்களை குறைவாக பார்க்காமல் நிறைவாக பாருங்கள். கரெக்டா இருக்கா? பூர்ணனாக ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதனால என்ன ஆகும், ஜகத்தை சார்ந்து இருக்கிறதோ ஜகத்திலிருந்து எதிர்பார்க்கிறதோ அதிலிருந்து நேச்சுரலா மைண்டு அதை டிராப் பண்ணிடும். எது என்ன நடந்தாலும் ஓ அப்படியா, சரிம்மா சரிப்பா அப்படியே போயிட்டு இருப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் அதே சொல்லிட்டு இருக்கு, அசராம இருக்கு அப்படி சொல்லுவோம்ல. அசராம இருக்காண்டா அவன், என்ன பண்ணாலும் அசரல அப்படி சொல்றோம்ல. நாம ஞானத்தினால என்ன நடந்தாலும் என்ன பண்ணாலும் அசராம இருப்போம். இப்பவே சில பேர் அப்படி இருப்பான், இப்பவே சில பேர் அப்படி அசராமையே இருப்பான். அது தமசுன்னு அர்த்தம். ஒன்னு செல்ஃபே எடுக்கலன்னு புரியுதா? செல்ஃப் அங்கேயும் செல்ஃபே எடுக்கலன்னு கண்டுபிடிச்சிருக்கான். அங்கேயும் செல்ஃபே செல்ஃபே எடுக்கலன்னா என்ன, ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம், செல்ஃப்னு தெரியலன்னு அர்த்தம். செல்ஃப் தெரிஞ்சவன் எப்படி இருப்பான்? செல்ஃப் தெரிஞ்சவன் செல்ஃபா இருப்பான். இதம் சர்வம் செல்ஃப். கரெக்டா? இதம் சர்வம் என்னது இப்போ? அதனால உங்களுக்கு எதனால பிரச்சனை வரக்கூடும், எதனால உங்களுக்கு துக்கம் வரும்? வேற என்ன இருக்கிறது உங்களை துக்கப்படுத்துறதுக்கு? வேற என்ன இருக்கிறது உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு? வேற என்ன இருக்கிறது ஜி? கிளாஸ் தான் இல்லையே, நான் கேட்க மாட்டேன் ஜி, சொல்லலாம்ல. அதனால நான் கிளாஸ் கேட்க, கிளாஸ் தான் இல்லையே, நான் தானே கிளாஸ். அப்படி புரிஞ்சு கொடுத்துனா என்ன ஃப்ளைட் ஏறி கிளம்புன்னு சொன்னாரா? சொன்னாரா? போய் பாரு. ஓகே, இருக்கும்போதே பாரு. நமக்கு என்ன, கூட்டு காலியான எப்படி இருந்தது? எனக்கு கூட்டு இல்லையா? அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எப்படி இருந்தது பாரு. அந்த இடத்துல கூட்டும் சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் அதுதான் உலகமா இருந்திருக்கும். பசி நேரம் வேறையா, கூட்டு இல்லையா? இல்லை, அப்பெல்லாம் முன்னாடியே காலியாக இருக்கும் இல்லையா? எப்படி இருக்குது இப்போ? அப்பெல்லாம் இருந்ததா? சரி, அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களே. இந்த மாதிரியே கேளுங்க போட்டு, அப்பெல்லாம் அந்த மாதிரியே கேட்கவா? அது இல்லைங்கும் போது எப்படி இருக்கும் நமக்கு? ஒரு அந்த ஃபியூ அந்த 2 நிமிஷம் அந்த 25 செகண்ட்ல எல்லாமே வந்திருக்கும் மனசுல. புரியுறதா? அப்போ அது எப்படி இருக்கு உனக்கு? என்ன பூர்ணமாவா இருக்கு? அப்போ நமக்கு இருக்கக்கூடிய பூர்ணம் என்னது? கூட்டு, கூட்டாவாசியம். இதம் சர்வம் கூட்டாவாசியம். ஈசனாவா இருந்தது, செல்ஃபாவா இருந்தது. கூட்டு ஏன் வைக்கல? என்ன ஆயிருக்கு? என்ன ஜி
கூட்டு இல்லையா ஜி? 2-3 பேர் வேணுன்ட்டுன்னு கேட்போம். கூட்டு இல்லையா? கூட்டு இல்லையா? உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள், செக் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள ஒரு கண்ணாடி இருக்கு அழகா, புரியுறதா? therefore பூர்ண ஈஷா வாசியம் அப்படின்னா அமணி பாவம். எந்த சான்ஸ்லையும் எந்த இடத்துலையும் அது நம்ம மனசு கூட அதை பாதிக்கப்பட்டதாக சந்தோஷப்பட்டதாக மனசோடைய உடம்போடையோ கிளைமே பண்ண முடியாது, ட்ரை பண்ணாலும் நம்மளால. சரியா? therefore ஜகத்திலிருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதிலிருந்து நாம் ஓகே ஞானத்தினால சந்நியாசம் கொண்டு ஓகே ஜகத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தியை சந்நியாசம் பண்ணி தியாகம் பண்ணி என்ன பூரண பிரம்ம வஸ்துதான்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு பேர், புரிஞ்சதுனால ஏற்படுறது நான் பிரம்மனை கிளைம் பண்ணுறேன்னு அர்த்தம். therefore ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் எங்க யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். இந்த காரண ஈசனால, காரண ஈசன் ஆக ஈசன்னால காரிய ஜகத்தை காரிய ஜகத்தில் நிரப்பு. அதஸ்ச ஊர்த்வம் ச பிரம்மைவ தக்ஷிணதः உத்தரேன. அதஸ்ச ஊர்த்வம் இல்லையா? இதெல்லாம் சொல்றது என்னது? இது முண்டகோபனிஷத்தில் வருது. இருப்பது பிரம்மனே. சர்வம் பிரம்மமயம் ரே சர்வம் பிரம்மமயம். புரியுறதோ? சர்வம் ஈஸ்வரமயம் ஜகத், சர்வம் விஷ்ணுமயம் ஜகத், சர்வம் கல்விதம் பிரம்ம. எல்லாம் வேற வேற உபனிஷத். புரியுறதா? அப்போ ஜகத்யாம், இந்த ஜகத்யாம்னா இந்த பிருத்திவி அல்லது இந்த ஜகத்தில் ஓகே ஜகத் துவைத ரூபம். ஜகத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது துவைத ரூபம். இங்கே எந்த துவைத்தமும் எந்த விஷயமும் இல்லை. அதெல்லாம் அந்த ஜகத்தாகிய துவைத்தத்தை, ஜகத்யாம் ஜகத்துன்னு 2 வார்த்தை இருக்கிறது. ஜகத்யாம் அப்படின்னாக்க ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் ஜகத்யாம், இந்த ஜகத்தில் ஓகே இந்த பிருத்திவியில் இந்த ஜகத்தை ஈசனால் ஈசனாக நிரப்பு. ஓகே தேன தெக்தேன புஞ்சிதாக. தெக்தேன அப்படின்னா ஈஷாவாசியத்தில் எதுவுமே டைரக்ட் மீனிங் கிடையாது. ஜாக்கிரதையாக நோட் பண்ணி எழுதினேன்னா அந்த வேர்டு புரியும் திரும்பி. ஓகே தெக்தேன அப்படின்னு என்ன அர்த்தம்? தியாகம்னு அர்த்தம், துறக்கிறதுன்னு அர்த்தம். கரெக்டா? ரினன்சியேஷன். தமிழில் ரினன்சியேஷன், தியாகேன துறக்கிறதுன்னு அர்த்தம், துறவுன்னு அர்த்தம். எதை துறக்கணும்? எதை துறக்கணும்? இப்போ ரொம்ப ஈஸியாக தப்பாக புரிஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் விடணும் ஜி. நமக்கு எல்லாம் என்னெல்லாம் இருக்கும், நம்மளை சுற்றி வர எல்லாம் என்னெல்லாம் ப்ராப்ளம் பண்ணுறதோ எல்லாத்தையும் விட்டு எங்கேயோ ஓடணும்னு அர்த்தம். எது பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு யோசிங்க. எது பிரச்சனையோ அதை தானே விடுவோம். கரெக்டா? டவுட் இல்லையே? பிரச்சனையாக இருக்கிறத வச்சுப்போமா? கரெக்டா? அதை பிரச்சனையாக இருக்கிறத விடுவோம். எது பிரச்சனையாக இருக்கு உங்களுக்கு? அஞ்ஞானத்தினால என்ன இல்லையா? அதனால என்னது? புரியா? இது எல்லாம் ஓகே, இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம்? துவைத்த பாவனான்னு சொல்கிறோம். எங்கே துவைத்தம் இருக்கிறதோ அங்கே நீங்கள் சொன்னதெல்லாம் வருமா வராதா? கரெக்டா? இருக்குமா இல்லையா? அப்போது தெக்தேன ஓகே இந்த ஈஷாவாஸ்யத்தினால எதை தியாகம் செய்வாயாக, எதை துறப்பாயாக, எதை சந்நியாசம் செய்வாயாக அப்படி என்றால் இந்த ஜகத் அல்லது துவைத ரூபமாகிய இந்த துவைத்தம், துவைத பாவனா, துவைத்தம் என்கிற அத்தியாசத்தை தியாகம் செய். தேர்ஃபோர் துவைத்தத்து பற்றின அஜ்ஞானத்தை நீக்குவது மூலியமாக துவைத்த அத்தியாசம் நீங்கிரும். சொல்றது புரியுறதா? புரியுறதா?
வேர்ட்ஸு கஷ்டமாக இல்லையே? கிளியராக இருக்கே? வெரி குட். அப்படி பண்ணினேன்னா புஞ்சீதாஹா. புஞ்சீதா அப்படின்னு சொன்னால் ஓகே, உன்னை நீ காப்பாற்றிக்கொள். சேவ் யுவர் செல்ஃப், ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், காப்பாற்றிக்கோ. அவது மாம் அவது வக்தாரம். அவது மாம் என்ன காப்பாத்து. தேன தெக்தேன புஞ்சித்தான்னு சொல்லிட்டார் அவரும். ஈஷா வாசியத்தினால உன்னை நீ காப்பாற்றிக்கொள். எப்படி எப்படி எப்படி? துவைத்தம் அப்படிங்கிற அத்தியாசம், அதற்கு சம்பந்தப்பட்ட காரணமாகிய அஜ்ஞானத்தை விட்டுடு. நீங்கள் இந்த கிளாஸ் முடியட்டும். இந்த கிளாஸ் முடிஞ்ச கையோட நான் ரூமுக்கு போயிடுவேன். இப்போ சாப்பிட்டுட்டு நாளைக்கு மார்னிங்லேருந்து பாருங்கள், துவைத்தத்தை விட்டேனா இல்லையா பாருங்கள். அப்படி தானே நமக்கு பண்ணி பழக்கம். நாளைக்கு காலையிலேருந்து இல்லையா, நாளைக்கு புதன்கிழமையாக இருக்குது. பொன் பிறந்தாலும் புதன் பிறக்காதுன்றேன். புதன்கிழமை அன்னைக்கு புதன்லேருந்து நான் பாரு எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி தியாகமாக இருக்கேனா இல்லையா பாருங்க. முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நான் சொல்கிறது பாசிபிள் நினைக்கிறீங்களா? ஏன் நாட் பாசிபிள்? பாசிபிளா நாட் பாசிபிளா? ஏன் நாட் பாசிபிள்? இப்போ கரண்ட் போனா வாசியமா இப்போ மனசுல இல்லையா? நான் பேசுறது கேட்குறதா? ஏன் நாட் பாசிபிள்? துவைத்தத்தை தியாகம் பண்ண வேண்டியதானப்பா, நீ பண்ணிட. அது ஒரு கர்மா கிடையாது. ஓகே, ஒரு விஷயத்தை விடுறது கிடையாது இல்லையா? உற்பத்தியிலையோ சம்ஸ்காரத்திலையோ விகாரத்திலையோ ஆப்தியிலையோ அல்லது விநாசம் அது போகிறது இல்லையா? அதுவும் கிடையாது இல்லையா? துவைத்த பாவனாவை தியாகம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் இல்லையா? துவைத்தத்தை மித்யா இருக்கிறது பிரம்மன் அப்படின்னு அறிவில் தான் புரிஞ்சுக்க முடியும். தேன தெக்தேன தேன தெக்தேன அப்படி பண்ணி உன்னை நீ காப்பாத்திக்கோ. ஞானேன ஏவ அஜ்ஞான நிவர்த்தி தஸ்மாத் சம்சார நிவர்த்தி. சொல்றது புரியுறதா? தேர்ஃபோர் ஞானேன சம்சார நிவர்த்தின்னு சொல்லப்படுறது. ஞானத்தினால் அந்த இது புரியலையோ? ஞானத்தினால் அஜ்ஞானம் நீங்கியதுனால அதனால் சம்சாரம் நிவர்த்தி ஆயிடுது. அதனால் என்ன? சம்சாரத்திலிருந்து நான் காக்கப்பட்டேன். லைட் கரெக்டாக வந்துடுத்து பார். சம்சாரத்தினால் நான் காப்பாற்றப்பட்டேன். நல்ல வேலை அந்த கேம்புக்கு போல காப்பாத்தின்ட்டேன் என்ன அப்படின்னு சொல்லலையே யாரும். கேம்புக்கு போனதுனால நான் ஏதோ ஒரு உதாரணம் சும்மா சொல்லுவேன் என்ன. ஓகே, தேன தெக்தேன புஞ்சீதாஹா நிவர்த்தி. அப்போ இந்த சம்சாரம் எப்படி இருக்கிறது இல்லையா? சம்சாரம் எப்படி இருக்கிறது? எனக்கு சம்சாரம் இருக்குங்கிறதா இருக்கிறது. எனக்கு குறை இருக்குங்கிறது இருக்கிறது. எனக்கு நிறைவு வேணுங்கிறத இருக்கிறது. இதெல்லாம் என்னது? சம்சாரம். எனக்கு மோட்சம் வேணுங்கிறதா இருக்கிறது என்னது? அதுவும் சம்சாரம்தான். ஓய், அப்போ எது மோட்சம்? அப்போ அப்பாடா மோட்சம் வேண்டாம்ல ஜி, நான் பாட்டுக்கு கிருஷ்ணாராமான்னு தீர்த்த யாத்திரை போயிட்டு சௌரியம் இல்லையா அது? அப்போ எது மோட்சம்? எனக்கு மோட்சம் வேணுங்கிறது இருக்கிறத வேணுமான்னு விசாரம் பண்ணி ஆக்சுவலா வேண்டாமேன்னு என்ன புரிஞ்சுக்கிறதுனால சம்சாரம் நீங்கிறது. நீங்க இப்படிதான் பேச போறீங்களா? 2 நாள் சாதாரணமா பேசுவேலா? நான் பேசுறது புரியுறதா?
எனக்கு என்னமோ தெரியல, நான் நிறைய தடவை கேட்குறேன் இதை. இல்லை கொஞ்சம் மண்டி ஆட்டணும்னு சொல்லும்போது ரைட்டா? தேன தெக்தேன புஞ்சீதாக. ஓகே, ஏன்னா நம்ம இது வந்து பாருங்க, முண்டக்க மாதிரி ஸ்பெஷல் முண்டக்கோபடேஷன் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போல எடுத்த உடனே ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் தேன தெக்தேன புஞ்சீதாக முடிஞ்சு போச்சு போ அப்படிங்கிறது. பூர்ண மதமே ஒரு மாதிரி முடிஞ்சுது. அம்மா முடிஞ்சுட்டா அப்படின்னா ஈஷாவாஸ்யம்ங்கிறது. ஓகே, அதனால நான் கொஞ்சம் என்னோட இதுக்காக நான் கேட்குறேன், இனிமேல் கேட்க மாட்டேன். ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். டேக்கன். அப்போ ஞானத்தினால காப்பாற்றிக்கோ ஒன்று. புரியுறதா? எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. உங்களுடைய ரக்ஷணம், உங்களுடைய சம்ரக்ஷணம் எதனால் ஆகும் இல்லையா? பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், நான் எப்படி தான் கரையேற போகிறேனோ இல்லையா? கரையேறதுன்னா இங்கே என்ன, இப்போ ஞானத்தினால கரை ஏற்றிக்கோங்கிறது. அப்போ ஞானத்தினால காலையிலேருந்து ஞானத்தில் பண்ணிடலாம் ஜின்னு சொல்ல முடியாது இல்லையா? பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. ஞானம்ங்கிறது என்னது? புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். புரிஞ்சுக்கிறதுனா என்னது? எதை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோமோ அதை நீக்கணும். எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறது நீக்கிறது? முறையாக நீங்கள் சாஸ்திர விசாரத்தை, பிரமாண விசாரத்தை பண்ணணும். இதுதான் பிரமாணம்ங்கிற பிராமாண்ய புத்தி உங்களுக்கு இருக்கணும். புத்தின்னா அப்படி இருக்கணும். உங்கள் பேர் என்ன? டவுட் இல்லையே. லாக்கர்தும் என்ன சொல்லுவான்? வாட் இஸ் யுவர் நேம்? ஏபிசிடி போடுவான். கரெக்டாக நம்ம பேர் வந்துடுத்து வச்சுக்கோங்க. அதில் சொல்லிட்டோன்னு ஆர் யூ ஷுவர்? லாக்கர்தே கம்ப்யூட்டர் ஓகே அப்படிலாம் டவுட் வரும் எனக்கு. இப்படி வராதோனா அப்படி உங்களுக்கு இதுதான் பிரமாணம்ங்கிற அளவு, அந்த அளவுக்கு வரணும். அப்புறம் அந்த பிரமாணம்ங்கிறது வந்துடுத்துன்னா கண்ணு பார்த்து இது வெள்ளைன்னு சொல்லும்போது தத்துவமசி இதுதான் அப்படின்னோடனே ஓகே. 9 தடவை போதும் அவனுக்கு. யாருக்கு? அவரை இப்போ எஸ்கேன்னு வச்சுப்பாங்கல்ல, டீம்ஸில் எஸ்கேன்னு வரும், ஸ்வேத கேது எஸ்கேன்னு வரும். போதும். ஏன்னா பிரமாணம் இதுதான்னாக்கா அவ்வளோதான். துவைத்தம் மித்யா, அது வந்து பொய். எப்படிப்பட்ட பொய்? கரெக்டா? உண்மை போல பொய், பொய் போல உண்மைங்கிற பொய். கரெக்ட்? அதுதான் மித்யான லட்சணம். டவுட் மாண்டுக்கியம் மறந்து போயில்லையே. ஓகே, அப்படி பண்ணி காப்பாத்திக்கோ. மா அக்ருதா மா அக்ருதா மா அக்ருதா இல்லையா? மாகிருதா மாகிருதா அப்படி வருது இல்லையா? இல்லையா? அக்ருதமும் கரெக்டு, மாகிருதமும் கரெக்டு இல்லையா? சம்ஸ்கிருதத்தில் லோபமாகிறது, லோபமாகிறது. மாகிருதா மாகிருதா அப்படின்னு சொன்னால் கிருதம்னா என்னது? மானாக்க என்ன? டோன்ட், பண்ணாதே. என்ன பண்ணாதே? கிருதம் பண்ணாதே, கிருதா பண்ணாதே. கிருதான்னா ஆசைப்படுறது, ஆசைப்படுறது. மாகிருதா எதையும் ஆசைப்படாதே. புரியுறதா? ஆசை எதை குறிக்கிறது? வித்தத்தின் மேல் ஆசை. எனி ஆசை, உலகிய விஷயத்தில் இருக்கக்கூடிய எனி ஆசை, ஆசைக்கான பொருளும் கலந்து இருக்கிறது. எது மேல் ஆசைப்படுறோமோ அது ஆசையும். இது எல்லாம் பணம், பொருள், குடும்பம், குழந்தைகள், பேரன், பேத்தி, பேரு, புகழ், பொருள், பதவி இல்லையா? நம்ம அந்த பதவி தேடி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? புதுசாக ஒரு ஃப்ளாட்டில் போய் ஒரு பதவியில் உட்காந்துப்போம் இல்லையா? கிளப்பில் போய் பதவியில் உட்காந்து, கிளப்பில் ரிட்டையர்மெண்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன்ல, ரிட்டையர் ஆனவங்க தான் கிளப்பே. அதனால் இவாலே நீ ஒரு பதவி எடுத்துக்கோ, நான் ஒரு பதவி, இவாலே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இவாலே ஏதோ பண்ணின்னு இருக்கிறது. நான் செக்ரட்டரின்னா, நான் பிரசிடென்ட்னா, எல்லாம் அதுக்குள்ளே வரும். ஓகே, அதனால் இந்த என்டையர் விஷயத்தை எதையும் ஆசைப்படாதே. தனம் எப்படிப்பட்டது? ஃபார் எக்ஸாம்பிள் தனம். ஓகே, எதையும் ஆசைப்படாமல் தன ஆதி முதலியன என்னென்ன எல்லாம் வரும்? எல்லாமே வரும். ஓகே,
அப்போ ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோன்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோன்னா என்ன அர்த்தம்? அது ஆசைனாக்க என்ன? அதை நாம அடையறதுக்கான இச்சை இருக்குன்னு அர்த்தம். இச்சை இருக்குன்னு என்ன? மினிமம் அட்டாச்மெண்ட் இருக்கா? அது வேணும்னு இருக்கும்போது அதுக்கும் நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு, தொடர்பு இருக்கு, அட்டாச்மெண்ட் இருக்கு. கரெக்டா? மனசு அப்படின்னு சொன்னாலே அது என்னது? மனசு எப்பவுமே கம்முன்னு இருக்கும். என்ன கம்மு? தமிழ் கம் இல்லை, இங்கிலீஷ் கம். மனசு கம்முன்னு இருக்குன்னு அர்த்தம். மனசு எல்லா இடத்துலையும் போய் ஈசிக்கும். ஓகே, அது எப்படி? அந்த ஈசல் எப்படி தெரியும்? ஈசல் இல்லை, ஈஷல். ஏன்னா உபநிஷத்தில் என்ன சொல்றது? ஏஷனா அப்படிங்கிறது. அதனால நம்ம ஈஷல்னு வச்சிருக்கோம். அதை எப்படி ஈஷல் இருக்கும்? காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம், இது எல்லாமே இந்த ஒரே ஃபேமிலி எல்லாரும் வரலாம். புரியுறதோ? அதுல யாரு தலைவன்? யாரு இந்த ஆறுல யாரு தலைவன் தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இதை விசாரம் பண்ணுங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது? காமம்ங்கிற பாஸ்ல இருந்து தான் வந்தது. காமம் இருந்தா லோபம் இருக்கலாம், காமம் இருந்தா மோகமாகும், காமம் இருந்தா மாச்சரியம் வரும், காமம் இருந்தா குரோதம் வரும். புரியுங்க? அதனால கிருதஹா காம தியாகா. காமப்படாதே, ஆசைப்படாதே. ஓகே, எதிலையும் பற்றுக்கொள்ளாதே. புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா, தியாகா, நிவர்த்தா, பிக்ஷாச்சரியம் சரந்தின்னு பிருகதாரண்யக உபனிஷத். புரியுறதா? ஈசனால் மொத்தத்தையும் நிரப்பு. இது எல்லாம் அப்படி பண்ணி இந்த ஞானத்தினால் இந்த துவைத்த விஷயத்திலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய். இந்த துவைத்த விஷயத்தை தியாகம் செய். இந்த தியாகம் செய்வதற்கு முதல் வைராக்கியம் கொள். முதல்ல இந்த காமாதி விஷயங்கள், லோகம்னா என்னது? பொன், பெண், மண், பெண், பொன் இல்லையா? மண், பெண், பொன் என்ன எல்லாமே வந்துருது. அதுல எல்லாம் வந்துருது, எல்லா சம்பந்தம் வந்துருது, எல்லா பொருளும் வந்துருது, ஆல் வந்துருது, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துருது. புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா. உபனிஷத் சொல்லாதது என்ன அப்படின்னாக்க பௌத்திரேஷனா சொல்லலை. அதனால நான் என்னோட சன் டாட்டர்ஸ் எல்லாம் நான் எல்லாத்தையும் மேலே பற்றே வைக்கல ஜி, பேரன் பேரஞ்சி மட்டும் வச்சுருக்கேன். அப்படி சொல்லலாமோ? பாருங்கோ, கரெக்டா? இது கலெக்டிவா எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்றது. புத்திரம் சொன்னா என்ன அர்த்தம்? ஆல் உலகத்தில் இருக்கிற எல்லா, உங்களுக்கு இருக்கிற எல்லா சம்பந்தமும், இருந்த எல்லா சம்பந்தமும் சப்போஸ் வரப்போறதுனாக்க, சப்போஸ் ஒரு புது சம்பந்தம் உங்களுக்கு வரப்போறதுன்னா அது உட்பட ஏஷனா தியாகா, ஏஷனா தியாகா. இதை நீ சந்நியாசம் செய், இதை நீ தியாகம் செய்து. ஓகே, புஞ்சீதாக கஸ்ய ஸ்வித்தனம். என்னது? கஸ்ய ஸ்வித்தனம். எதை எந்த விதமான ஆசை கொள்ளாதே. ஓகே, எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் தனம். எப்படிப்பட்ட தனம் இல்லையா? தனம்னு வார்த்தை இருக்கு இல்லையா? பணம். பணம்ங்கிறது என்ன குறிக்கிறது? இத்தனை நேரம் சொன்ன மொத்தத்தையும் குறிக்கிறது. புரியுதா? துவைத்த தியாகம் ஆயிடுத்துன்னு சொன்னா, துவைத்த தியாகம்னா என்னன்னு தெரியுறதா? கரெக்டா? ஜகத் தேன ஜகத் தெக்தேன படிச்சோமா? இப்போ துவைத்த பாவனா ஞானத்தினால தியாகம் ஆயிடுத்துன்னா ஓகே என்ன ஆகும்? வேற என்ன இருக்கிறது அட்டாச் ஆகிறதுக்கு? புரியுறதா? ஒன்று ஒரு அஜ்ஞான திருஷ்டியில் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்லாம் டிட்டாச் ஆகி வைராக்கியம். வைராக்கியம் என்னன்னு சொன்னால், ஓகே, வைராக்கியம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ அனித்திய விஷயமானது உங்களுக்கு அது சிக்னிஃபிகண்ட் கிடையாது. சிக்னிஃபிகண்ட்னா தமிழில் என்ன சொல்கிறது? சாரி, சிக்னிஃபிகண்ட் இங்கிலீஷில் என்ன சொல்கிறது? அது எனக்கு முக்கியத்துவம் கிடையாது. அப்போ உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் அது என்ன ஆகணும்? சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கப்படாது. கரெக்டாக? கூட்டு காலி ஆகிடுத்துன்னா என்ன பண்ணணும்?
கொஞ்சம் சமத்தா என்ன இருக்கோ அதை லபக்குன்னு போட்டு கூட்ட இடத்துல வேற ஏதாவது போட்டு ஃபில் பண்ணணும். கூட்டுங்கிறது என்னது? உங்களுடைய எல்லா விதமான அனுபவங்கள். நான் சொல்றது புரியுறதா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த பாடி மைண்ட் வேர்ல்டு நமக்கு என்ன இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அது சிக்னிஃபிகண்டா இருக்கப்படாது. எது சிக்னிஃபிகண்டா இருக்கணும்? அடுத்தது இது சரி, அது ஒருங்க. ஃபர்ஸ்ட் இது சிக்னிஃபிகண்டா இருக்கணும். ரெண்டாவது சிக்னிஃபிகண்டா இல்ல, முக்கியத்துவமா இல்லைன்னாக்க எது இருந்தாலும் இல்லைனாலும் எப்படி இருக்கணும் நீங்க? ஓகே, இல்லைனாலும் சமமா இருக்கணும், இருந்தாலும் சமமா இருக்கணும். இதுக்கு பேரு வைராகம். இதை உங்களால டெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாதா? எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் உங்களுக்கு பற்று இருக்குன்னு நீங்க உங்களுக்கு கண்டுபிடிக்கிறீங்களோ எல்லா இடத்துலையும் வைராகியம் கொள்ளணும். ராகமும் கொள்ளக்கூடாது, துவேஷமும் கொள்ளக்கூடாது, நியூட்ராலிட்டி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னாக்க உங்களுக்கு ஓரளவுக்கு நித்தியம் எது அப்படிங்கிற விஷயத்துல சிக்னிஃபிகன்ஸ் ஏற்படும். இது சைடு விஷயம். ஓகே, இங்க என்ன சொல்றாருன்னா மா கிருதா கஸ்யத் வித்தனம். இப்படி இந்த ஜெகன் மித்யா, பிரம்ம சத்தியம், ஈஸ்வரா அகம் சத்தியம், பூர்ணகான்னு புரிந்து கொள்வதற்கு நீ ஃபர்ஸ்ட் சந்நியாசம் பண்ண. எதை சந்நியாசம் பண்ணணும்? இப்போ ஒன்று நீங்க விவிதிஷா சந்நியாசமா எடுத்துக்கணும். இதே காஷாயத்தை எடுத்துக்கணும். வீட்டில் திட்டுவாளே ஜி, அவள் நிலைமை என்ன ஆகுமோ ஜி, நான் இல்லைன்னா இந்த வீடு என்ன ஆகிறது, நான் ஒன்று சொல்கிறேன் ஜி, நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், வெளியில் யார்கிட்டையும் சொல்லலை, இது சொல்லக்கூடாது ஜென்ரலாக இந்த விஷயம். அதாவது நான் இல்லைன்னா காப்பி போடக்கூட ஆள் இல்லை ஜி. அப்போனா இவர் பாவம் எழுந்து டெய்லி காத்தால பால் வாங்கி கோலம் போட்டு இல்லையா விளக்கேற்றி காஃபி போட்டுன்னு இருக்காருன்னு அர்த்தம். ஓகே, நான் இல்லைன்னா அது கிடையாது. இப்போ நான் இல்லைன்னா இது என்ன ஆகும்? நான் தான் இதெல்லாம் பண்ணுறேன். நீங்கள் அவளை கேட்டேன்னு வச்சுக்கோங்க வீட்டில். ஆமாம், இவர் இல்லைன்னா எல்லாம் நடக்கும். நீங்கள் கேம்புக்கு போங்க சொல்கிறேன். நல்லா எல்லாம் கம்ஃபர்டபுளாக பால் ஒரு பிரச்சனை இல்லாமல் அன்றைக்கி காஃபி எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக வேறு இருந்திருக்கா, ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நான் எல்லாமே நான் இருந்தால் எல்லாம் நான் தான் பண்ணணும், அவனுக்கு பொண்ணுக்கு பண்ணணும், பையனுக்கு பண்ணணும், பேரனுக்கு பண்ணணும், பேத்திக்கு பண்ணணும், அவள் கூப்பிட்றா இல்லையா, நமக்கு ஓகே அத்வைத்தம் வேதாந்தம் மித்யா, அவளுக்கு எல்லாம் சத்தியமாக இருக்குல்ல. எப்படி கிளாஸ்க்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வேற யூஸ் பண்ணி என்ன அப்படியே ஒரு ஐடியா மைண்டு அழகாக கிளாஸ் பரமாக அப்படியே தத்துவரூபமாக ஒரு அட்டாச்மெண்ட்டை நமக்கு அழகாக காட்டும். இந்தா அப்படின்னு எல்லாமே கரெக்டாக தான். எல்லா இடத்துலையும் சாஸ்திர வேர்ட்ஸ் இருக்கா பார்ப்போம், கரெக்டுன்னு போயிடுவோம் அதுக்குள்ள. ஆக மட்டும் அதே பற்றில் போய் மாட்டிக்கிறோம். ரொம்ப டேஞ்சர். புரியுறதா? எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னாக்க நமக்கு அந்த அட்டாச்மெண்ட்டு கஸ்யஸ்வித் தனம் அப்படின்னு சொல்லும்போது இந்த என்டையர் விஷயத்தை சொல்லி மாகிருதா, இந்த சந்நியாசம் வைராக்கியம்ங்கிறது சந்நியாசம்ங்கிறார் கிருஷ்ணர். விவிதிஷான்னு சொல்லும்போது ஏன் காஷாயம் எடுத்துக்கிறாரு? ஏன்னா மனசு காஷாயமா இருக்கு, கஷாயமா இல்லை. மனசு எப்படி இருக்கிறது? நிர்விருத்தமா இருக்கிறது. மனசு எல்லாத்திலிருந்தும் துறந்த மனதாக இருக்கிறது. அதுதான் சந்நியாசம். சப்போஸ் அதுக்கு பிசிக்கலா உங்களுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்ட்ராவா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் ஆசிரம காஷாய சந்நியாசம். என்ன முக்கியம்? அங்க மனதளவில் சந்நியாசம் கொள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால வைராகி அல்லது கர்மயோகியே சந்நியாசம்ங்கிறார். யாரு ராகத்வேஷத்தில் சமத்துவம் அல்லது ராகத்வேஷத்தின் யார் வைராக்கியம் கொண்டிருக்கிறானோ அவன் தான் அர்ஜுனா சந்நியாசி. புரியுறதா உனக்கு? ஸோ சாதனையை சொல்றது ரெண்டாவது இல்லையா? ஓகே, இங்க பாருங்கோ, புஞ்சீதா எப்படி காப்பாற்றப்பட்டான். இரண்டாவது ஒன்று இல்லைன்னு சொல்லும்போது இல்லையா, ஒரு அடுத்த இன்னொரு விஷயம், எனக்கு வேற ஒரு விஷயம் இருக்கும்போது அதை அடையணும், அப்போதானே அது வாசம் வரும். அப்போ இந்த அறிவினாலே என்ன ஆயிடும்? சர்வான் காமான் சக. எங்க படித்தோம்?
தைத்திரிய உபநிஷத்தில் படித்தோம். சர்வான் காமான் சக, எல்லா காமத்திலிருந்தும் அவன் விடுபடுகிறான். எப்படி சொல்றது? எல்லா காமத்தையும் அடைந்தது போல. ஏன்னா காமம் ஏற்படக்கூடிய வேறான ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது இல்லையா? நான் தான் இருக்கின்றேங்கும் போது வேற ஒன்று கிடையாது. வேறொன்று ஏது இருக்கிறதப்பா ஆசைப்படுவதற்கு? ஆசைப்படாதன்னு சொல்லும்போது இந்த அர்த்தமும் வருது, சாதனையாகவும் வருது. கரெக்டா? அப்படி நீ பண்ணி என்ன பண்ணணும்? ஈஷாவாசியமே கோலாக வையே. ஒரு லெவலில் கோலா வையின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் காப்பாற்றப்படுவோம் சொல்லுவோம், அதுதான் ஞானம் சொல்லுவோம். ஆக மொத்தம் நீங்கள் இது தவிர கோலா வேற எதை வச்சாலும் என்ன ஆகும்? என்ன ஆகும்? கண்டிப்பாக காப்பாற்றப்பட மாட்டேன், மாட்டிப்பேல். புரியுறதா? மாட்டிப்பேல் வார்த்தை வந்துருத்தா? ஜி நான் நிறைய விஷயத்தில் மாட்டின்னு இருக்கேன் ஜி சொல்கிறீங்களா? மாட்டின்னு இருக்கோன்னு சொல்கிறீங்களா? அதை தான் சொல்கிறது. மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போது முதல்ல கோலு ஈஷனா இருக்கணும், பிரம்மனா இருக்கணும், ஞானமாக இருக்கணும். அதற்கு வைராக்கியம் கொள்ளணும். இந்த வைராக்கியத்தை கொள்ளறதில்லை, வைராக்கியத்தை அடையணும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி எது நமக்கு நித்திய வஸ்து விவேகம்னா தெரியணும். கரெக்டா? தெரியணுமா வேண்டாமா? தெரியணும். அதுக்கு நிறையா சிஸ்டமேட்டிக் டிசிப்ளின் தார்மிக் லைஃப் இருக்கணும். பிராகிருத புருஷனாக இருக்கப்படாது. எது பிராகிருத புருஷன்? நன்னா இருக்கே ஜி இல்லையா? மிஸ்டர் சத்யானந்த பிராக்கெட்டில் பிராகிருத புருஷா நல்லா இருக்கே, ஏதோ பெரிய பண்டிட் மாதிரி ஒரு இதுவா. பிராகிருத புருஷனா என்னன்னாக்க மனசு என்ன சொல்கிறதோ, என்ன மனம் போன போக்கிலே மனிதன் போகிறானோ இதெல்லாம் சொல்கிறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனா இது சரி இது சரின்னு தப்புன்னு திங்க் பண்ணாமல், இது பண்ணலாம் இது பண்ண வேண்டாம்னு திங்க் பண்ணாமல், அது மனசு புலன்கள் எங்கே இழுத்துன்னு போகிறதோ அப்படியே இருக்கிறது. அப்போ எங்கே ஆரம்பிக்கணும்னா, காத்தால எழுந்துக்கிறதுலேருந்து ஆரம்பித்து என்ன பேசுகிறேன், என்ன பண்ணுறேன், என்ன சிந்திக்கிறேன், எதில் ஈடுபாடு வச்சுருக்கேன், எப்படி டிரான்சாக்ஷனில் பண்ணுறேன், அங்கேருந்து நீங்கள் ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கூட்டிண்டு வந்து இல்லையா கர்மத்தை தர்மமாக பண்ணி அந்த தர்மத்திலிருந்து நமக்கு யோகமாக்கி தகுதியை கொடுத்து ஈஷாவாசியத்துக்கு வர வைக்கும். அதனால் ரெண்டாவது மந்திரம் கர்மயோகத்தை சொல்கிறது. ஃபஸ்ட்டு மந்திரம் என்ன? டோட்டல் ஞான யோகம். பிரம்ம சத்தியம்னு புரிஞ்சுக்கோ, ஜெகன் மித்யான்னு புரிஞ்சுக்கோ. அதனால் எல்லாம் துவைத்தம்னு ஒன்று கிடையாதுங்கிறத துவைத்த மிஸ்கன்செப்ஷன் அஜ்ஞானத்தை தியாகம் பண்ணு. அதனால் நீ காக்கப்படுவாய். அதனால் உன்னால் எதுவும் ஆசைப்பட முடியாது, ஆசைப்படாதேன்னு சொல்லி அதற்கு என்ன வழின்னா கர்மயோகா. அதுக்கு என்ன வழி? கர்மயோகான்னு ரெண்டாவது மந்திரத்தை சொல்ல போகிறது. ஏது தனம்? ஆசைப்படுவதற்கு ஏது தனம் இல்லையா? அப்படி மாகிருதா, ஆசைப்படாதே. தனம் இருந்தால் தானே ஆசைப்படுறதுக்கு அப்படி கேட்கறது. அப்போ ரெண்டு இன்டர்பிரிட்டேஷனும் நம்ம பண்ணினோம் சௌரியத்துக்கு. குர்வன்னே வேஹ கர்மாணி, குர்வன்னே வேஹ கர்மாணி ஜிஜீவிஷேதகும் சமாஹா ஏவம் த்வயி நான்யத்தோஸ்தி ந கர்ம லிப்யதே நரே. அப்படியே கீதா ஸ்லோகத்துக்கு போகிறது, அந்த டியூன் வரக்கூடாது இங்கே. ஓகே, தேர்ஃபோர் சொன்ன மாதிரி இது ரெண்டுமே பிரதிஜ்ஞா ஸ்லோகமாக நமக்கு அமையிறது. முதல்ல ஞானத்தை சொல்லிடுறது, இதுதான் கோலாக இருக்கணும், இதை தான் நீ இப்படி தான் தெரிந்து கொள்ளணும், இதனால் நீ காப்பாற்றணும்னா எல்லா விதமான கஷ்ட துக்கத்திலிருந்து பலனையும் சொல்லி அழகா. ஓகே, அத்தியாரோபம் அப்பாதம் மொத்த ஃபுல் மந்திரம் இதில் நம்ம விசாரம் பண்ணிட்டோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு நிவர்த்தி பாவனா, இதை நான் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறேன் இப்போ? நிவர்த்தி மார்க்கம்னு சொன்னால்
புரியுறதா? டோட்டல் ஞான யோகம், ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். அப்பனா அவருடைய குறிக்கோள் என்னவா இருக்கிறது? ஜிக்ஞாசுங்கிறத நான் குறிப்பிட்டேன், இன்ட்ரடக்ஷன் கூட கனெக்ட் பண்ணிக்கணும். ஜிக்ஞாசுன்னு குறிப்பிட்டா அவருடைய ஒரே கோல் என்னது? எப்போ கிளாஸ் முடியும் இல்லை இல்லையா? ஒரே கோல் என்னது? ஞானம் ஞானம் ஞானம். அப்படி அந்த ஒரே கோல் நானா வச்சுக்கிறதா? எப்பவுமே ஞானம் 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 அப்படி இல்லை. அந்த ஞானம் இல்லாத ஒரு நிலையில இருக்கோம்ல, அதனால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு புரிஞ்சுண்டு அதிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுனால ஞானம்னு ஆகிறது. நான் சொல்றது புரியுறதா? அஜ்ஞான நிவர்த்தி, அஜ்ஞான இருக்கிறதுனால, நிவர்த்தி ஆகாததுனால என்னெல்லாம் தொந்தரவு இருக்குங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும். நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னேன் ஜி. ஏன் இப்படி சொல்றீங்க? அதையே நான் பார்க்குறேன். அப்படி ஃபீல் பண்ணலையே? பார்க்கறதுன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் ரூம் போட்டுண்டு, ரூம் கொடுத்துருக்கோம் இல்லையா, ரூம் போட்டுண்டு சிந்திக்கணும். யாரோ சிந்திச்சுட்டு இருந்தா, அதனால நான் என்ன பண்ணேன், முந்திரி பருப்பு கொடுத்து விட்டேன், சாப்பிட்டுட்டே சிந்திங்க அப்படின்னு. ஏதோ சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா ஏதோ சாஸ்திரம்லாம் பேசால இந்தான்னு கொடுத்துட்டேன். ஜி எங்கள் ரூமுக்கு வரவே இல்லை அப்படி சொல்லாதீங்க. நாம் செல்ஃபாக ஒரு ப்ராப்ளம் வரும்போது சிந்திச்சோன்னு சொன்னால் நமக்கு டைரக்டாக அந்த சம்பந்தம் புரியறதுனால நேச்சுரல் அவுட்கம் ஞானாத்யேவ மம லட்சியம். அதனால நீங்கள் பண்ணுறது எல்லாமே, தேர்ஃபோர் நீங்கள் பண்ணுறது எல்லாமே கர்ம யோகமாகும். இந்த விஷயம் ஏற்படாத மட்டும் கர்மயோகம் ட்ரை பண்ணுறேன் ஜி. கர்மயோகம் பண்ணுறதில்லை, கர்மம் யோகமானது தான் கர்மயோகம். கர்மத்தை தான் பண்ண முடியும், கர்மயோகத்தை பண்ண முடியாது, தெரியுமா? கர்மம் யோகமாகிறது தான் கர்மயோகம். எப்படி யோகமாகும்? முன்னாடி சொன்னேன், அஜ்ஞான ஞானம் அது ஆனாதான் கர்மம் யோகமாகும். இல்லைன்னா கர்மாவாவே இருக்கும். கர்மத்துக்கு முன்னாடி கர்மயோகம்னு ஞாபகம் வரும், கர்மத்துக்கு அப்புறம் கர்மயோகம்னு ஞாபகம் வரும், அவ்வளோதான். சரியா? அப்போ இந்த நிவர்த்தி பாவனா அப்படின்னாக்க இப்படி அந்த வைராகியம், ஓகே, ஞானம் மட்டுமே எனக்கு லட்சியம்னு வருவதற்கு ஒரே வழி உண்டு. என்ன ஒரே வழி? கர்ம யோகம். நீங்க கீதை படிச்சிருக்கேலா? எவ்வளோ அத்தியாயம் படிச்சிருக்கேள்? 12, 15. ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. 3வது படிச்சுட்டேலா? 3வது படிச்சுட்டேலா? ப்ராப்பர் ஆக்ஷன். அழகா அங்கேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ வாட் இஸ் ப்ராப்பர் அபவுட் ஆக்ஷன்? வாட் இஸ் ப்ராப்பர் அபவுட் ஆட்டிடியூட்? ப்ராப்பர் இல்லை, ப்ராப்பர் எது ப்ராப்பர்? நமக்கு எல்லாம் நம்ம பண்ணுறதெல்லாம் ப்ராப்பர் மாதிரி நம்ம நினச்சிக்கிறது இல்லை. எது ப்ராப்பர்னு பார்த்து அதுவாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ அந்த கர்மா ஓகே யோகமாகி இப்படிப்பட்ட நிவர்த்தி மனமாக கொடுத்து அவனுக்கு ஸ்ரவண மனனம் ஏற்பட்டதுனால ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், தேர்ஃபோர் பூர்ணமதः பூர்ணமிதம், பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். நீங்கள் கிளாஸ் எடுக்கிற எல்லாம்